நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது 2015 அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணி வெளிவந்த படம் டிமாண்டி காலனி. இந்த படத்தில் அருள்நிதி, எம் பாஸ்கர், சனந்த், அபிஷேக் ஜோசப், ரமேஷ் திலக், அருண் பாண்டியன் போன்றவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நல்ல ஒரு த்ரில்லர் மூவி. வந்த புதுசில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. இந்த படத்துடைய பார்ட் 2 எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரெய்லர் நேத்திக்கு வெளியிட்டிருக்காங்க. பிரியா பவானி சங்கர், அருள்நிதி, எம் பாஸ்கர், அருண் பாண்டியன் போன்றவங்களாம் பார்ட் 2ல் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத சொல்லலாம். படம் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. அருள்நிதி அவரோட கண் மேலே போகிறது, அண்ட் அவரோட கழுத்தில் பிளட் வர மாதிரி உள்ளே போயிட்டு வர மாதிரி, அண்ட் கோஸ்ட் மேலேருந்து வர மாதிரிலாம் இது காஞ்சூரிங் படத்தில், ஒரு ஹாலிவுட் படத்தில் எப்படிலாம் இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க ட்ரெய்லரில். எம் பாஸ்கர் அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவருடைய ரோல் எப்படி இருக்க போகுது அந்த மாதிரிலாம் படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ஏன்னா இதில் அவர் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக அருண் பாண்டியன் அவருடைய கதாபாத்திரமும் எப்படி இருக்க போகுது, பிரியா பவானி சங்கர் பார்த்தீங்கன்னா என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸ்பூன் மேலேருந்து விழுவுறது, ஸோ அந்த இடத்துல தான் கலரை கொடுத்துருக்காங்க. அருள்நிதி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசுவார், ஆனால் மற்றவங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவர் ஒரு கோஸ்ட்டு, ஸோ அதனால் மற்றவங்களுக்கு கேட்காது அப்படின்றது அது பார்ட் 1 கண்டினியூஷன் மாதிரி தெரியுது. ஸோ ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு சீன் அண்ட் கிளைமேக்ஸில் அந்த கோஸ்ட் மேலேருந்து வர்றது அந்த ட்ரெய்லர் எண்டில் கொடுத்தது நல்லாவே இருந்துச்சு. ஸோ பிரியா பவானி சங்கர் அவங்க பயந்துக்குவாங்க. அதை ஸ்லோமோ மாதிரி கொண்டு போய் நல்லா கொடுத்துருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் அவங்களுடைய ஒர்க்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் பங்கமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக், அதுவுமே மியூசிக் டைரக்டர் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சமாதியில் நடக்கக்கூடிய அந்த காட்சி, அதுக்கப்புறம் சர்ச்சு, பல இடங்களில் சினிமாட்டோகிராஃபி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றது அஜய் ஞானமுத்து பார்த்தோன்னு தெரிஞ்சுது. ஸோ படம் நல்ல ஒரு த்ரில்லர் மூவியாக இருக்க போது நல்ல ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா டிமாண்டி காலனி ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது டிமாண்டி காலனி பார்ட் 2 அப்படின்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு லவ் சீன்ஸ்லாம் இருக்குமா, இல்லை காதல் பாட்டெலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம். ஏன்னா படம் வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும். இல்லைனா பாடல் ஏதாவது வெளியிட போகிறாங்களா, ஸோ என்ன அப்படின்றது தெரிய போகுது. படம் இது வரைக்கும் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல ட்ரெய்லரில். கம்மிங் சூன் அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் படம் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவுடன் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் ஆன் RS Studio.